மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்திய பாஜகவினர் கைது செய்யப்பட்டதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மகளிர் தின விழா நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த பெண்களுக்கு விருது மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் போதைப் பொருட்கள், கொலை, கொள்ளை போன்ற பிரச்சனைகள் அதிகரித்து உள்ளதாகவும் அதனை திசை திருப்புவதற்காகவே அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டதாகவும் கூறினார். அறிவுத்திறனை வளர்ப்பதற்காக தான் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருப்பதாகவும் 3 மொழி கற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை எனவும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். மகளிர் முன்னேற்றம் நாட்டினுடைய முன்னேற்றம் என்று கூறுகிறோம். மகளிர் முன்னேற்றம் என்றால் அவருடைய அறிவுத்திறன் உயர வேண்டும். அறிவுத்திறன் எப்போது உயரும்? கல்லூரி, அதற்கு முன் பள்ளிகளிலே அவர்கள் படிக்கும் போதுதான் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதிய கல்விக் கொள்கை என்பது மாணவர்களுடைய மாணவிகளுடைய அறிவுத்திறனை உயர்த்துவதற்காக ஒரு புதிய கொள்கை, ஒரு புதிய சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எனவேதான் அறிவை வளர்த்து கொள்ளுகின்ற வேளையிலே தயவு செய்து தமிழக அரசு மாணவர்களுக்கு முற்றுக்கட்டையாக இருக்க வேண்டாம். மாணவர்கள் மென்மேலும் படித்து முன்னேற 3 மொழி அல்ல, பல்மொழி கற்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.